அண்மை செய்தி. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்கள் எடுத்த நிலையில் நியூசிலாந்து அணிக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்காக இருக்கிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்களை எடுத்த நிலையில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற 250 ரன்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அஜய், நியூசிலாந்து அணிக்கு 250 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் வழங்கலாம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில இன்றைய போட்டியில நியூசிலாந்து அணியும் இந்திய அணியும் மோதியது. இதுல டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர்கள்ல 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்கள் குவித்திருக்கிறது. இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களிலே ஆட்டம் இழந்தனர். அதிகபட்சமாக நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயஸ் ஐயர் 98 பந்துகள்ல 79 ரன்களும், கடைசியாக ஹார்திக் பாண்டியா 45 பந்துகள்ல 45 ரன்களும் குவித்து அணிக்காக ரன்களை குவித்தனர். அதன்படி 50 ஓவர்கள்ல இந்திய அணி 249 ரன்கள் குவித்திருக்கிறது. நியூசிலாந்து அணி தரப்புல ஹென்றி அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். ரச்சின் ரவீந்திரா, ஜேமிசன் சாண்ட்னர், வில்லியம் மோர்க் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதன்படி நியூசிலாந்து அணி இந்த போட்டி வெற்றி பெற 250 ரன்கள் குவித்தால் வெற்றி பெறும். குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தால் அரையிறுதி போட்டியில இந்திய அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் மோதும். வெற்றி பெற்றால் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் அரையிறுதியில மோதும். விவரங்களுக்கு நன்றி.